ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். முதல்ல நம்ம வடக்கு காசாவை பத்தி கேட்டுடலாம். ஏன்னா வடக்கு காசால தான் நேத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதிகமான தரைப்படையும் இறக்கிட்டாங்க. இதுவரையும் வடக்கு காசாவை இவங்க சுட்டு போட்டு நிறைய தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 80 நாட்களாக வடக்கு காசாக்குள்ள இஸ்ரேல் செய்யாத அத்துமீறல்கள் இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கொடுமையை பண்ணதுக்கு பிறகும் நேற்றைய தினம் புதுசா என்ன பண்ணிருக்காங்க, நிறைய வாகனங்கள் தரைப்படையெல்லாம் உள்ள இறங்கி இருக்கு. அந்த ஒரு வீடியோவே வெளியாயிருக்கு. அதுல இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்தவங்க அந்த வாகனத்துக்குள்ள எல்லாம் போய் ஏறுற மாதிரியான காட்சிகள் வந்திருக்கு. அதை எடுத்துட்டு அப்படியே வடக்கு காசாக்குள்ளதான் ஃபுல்லா போய் நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்படின்னா தரைப்படையை அதிகப்படுத்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா, வடக்கு காசாவில் அடுத்த கட்டமான ஒரு முடிவை எடுத்து முழுசா பிடிக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா அர்த்தம். அப்ப தரைப்படை வடக்கு காசால அதிகமாயிருக்கு. அதோட சேர்ந்து வான்படையும், அதாவது விமான தாக்குதலையும் அதிகப்படுத்தியிருக்காங்க. விமானத்தின் மூலமாக ஏற்கனவே நிறைய தாக்குதல் நடத்தப்பட்டு அழிக்கப்பட்டிருந்தாலும், கட்டிடமே அங்க இல்லைன்னு சொல்லப்பட்டிருந்தாலும் சரி, மீதம் இருக்கக்கூடிய கட்டிடங்களையும் நேத்து குறி வச்சிருக்காங்க. கமால் ரத்வான் மருத்துவமனை தான் வடக்கு காசாலேயே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருத்துவமனை. அதுல இருந்து நேத்து ஆட்களை எல்லாம் வெளியே அனுப்பி இருந்தாங்கன்னு சொன்னோம். அந்த வீடியோ வெளியே நேத்து ரொம்ப சர்ச்சையாக மாறிடுச்சு. உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய பேஷண்ட்டை, அங்க இருக்கக்கூடிய டாக்டர்களை, அவங்களெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கை தூக்கிட்டே நீங்க என்ன பண்ணணும், சரண்டர் ஆகிற மாதிரி வெளியே போகணும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அவங்க எல்லாருமே அந்த மாதிரி போகக்கூடிய காட்சிகள் வெளியே வந்துருந்துச்சு. அதை நேற்று அரபு மாநாட்டிலேருந்து ஓஐசியில இருந்தெல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த கண்டனம் எந்த ஒரு பலனுக்கும் ஆக போறதில்ல. இருந்தாலும் நேற்று ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. உலக நாடுகளே கமால் ரத்வான் மருத்துவமனையில இப்படி நடந்ததை பார்த்துட்டு இது மனிதாபிமானமே அற்ற செயல் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பேசியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, கமால் ரத்வான் மருத்துவமனையில இருந்து வெளியே போனவங்க போன கையோடவே கமால் ரத்வான் மருத்துவமனை ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டாங்க. எப்படி அல்சிஃபா மருத்துவமனையில அங்க போராளிகள் இருந்தாங்க, தலைமையகம் இருந்துச்சு, பிணை கைதிகள் வச்சிருந்தாங்க, அங்க இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலுடைய டீன் தான் அங்க இருக்கக்கூடிய போராளிகளுக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு என்னென்னலாம் சொன்னாங்களோ அதே வேலையை என்ன பண்றாங்கன்னா இப்ப கமால் ரத்வான் மருத்துவமனைக்கு சொல்லி அதை ஒட்டுமொத்தமா அழிச்சு ஆட்களை எல்லாம் வெளியேற்றிட்டாங்க. இப்ப அங்க கமால் ரத்வான் மருத்துவமனை இல்ல. இதே நேரத்துல நேத்து ஒரு கட்டிடத்துல 40 பேர் இருந்திருக்காங்க, காசாவை சேர்ந்தவங்க. அதாவது பொதுமக்கள்லாம் அங்க தங்கியிருக்காங்க. அங்க எங்கேயாவது ஒரு இடத்துல தானே தங்க முடியும். அதனால ஒரே கட்டிடத்துல 40 பேர் இருந்திருக்காங்க. அந்த கட்டிடத்தின் மீது செய்யப்பட்ட தாக்குதல்ல சொல்லவே முடியாத அளவுக்கான கொடுமைகள் நடந்திருக்கு. 40 பேருமே இறந்திருக்காங்க. அவர்களை மீட்கிறதுக்கு போன கிரசன்ட் அமைப்பு சொல்றாங்க, எங்களால மீட்கிறதுக்கு எந்த ஒரு ஆயுதமும் இல்லை, வாகனங்கள் இல்லை, சௌரியம் இல்லை. எப்படி நாங்க மீட்டுட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, வெறும் கைகள்ல தான் மீட்டுட்டு இருக்கோம். ஒட்டுமொத்த கட்டிடங்களும் இடிஞ்சு விழுந்திருக்கு. அத்தனை கட்டிடங்களுடைய பொருளையும் நாங்க எப்படி கையில் எடுக்க முடியும், அவ்வளோ கனமா இருக்கு. அதை மீறி நாங்க எடுத்துட்டு இருக்கோம். எடுத்ததுல இருந்து இதுவரையும் பார்த்தா ஒரு உடல் கூட என்ன பண்ணல, ஒரு உடலாக வரல. அதுக்கு பதில் சதை துண்டுகளா தான் வருது. உருவமும் இல்ல, கை காலு அப்படின்னு தனித்தனியா எதையுமே பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வெறும் சதையா இருக்கு. எங்களால பார்க்க கூட முடியல. கொடூரமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அழுது கண்ணீர் விட்டு பேசக்கூடிய காட்சி நீங்க இப்ப அல் ஜசீராவுக்கு போனா கூட பார்க்க முடியும். எல்லா பாத்திரத்துல கொண்டு அள்ளிட்டு இருக்காங்க. அதை கூட அள்ளும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்படி கூட நாங்க செய்யல அப்படின்னா அங்க நாய்களை விட்டு அதுக்கு என்ன பண்ணிடுறாங்க, இதை கொண்டு போய் தீனியா போட்டுறாங்க. அது இன்னும் கொடுமையா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த நாய்கள் மனிதர்களுடைய கறி திங்கிறதுனால மனிதர்களை பார்க்கும் போதெல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. அதுக்காகவே தொடர்ந்து மிச்சம் இருக்கக்கூடிய நல்லா இருக்கிறவங்களையும் கடிச்சு அது கொதறது அப்படிங்கறதுனால இப்ப என்ன பண்ணிருக்காங்க, அந்த இறந்து போனவங்களுடைய சதை துண்டுகளை எல்லாம் ஒன்று சேர்த்து எடுத்துட்டு இருக்காங்க. பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமான காட்சிகள் நேற்று வடக்கு காசால நடந்திருக்கு. கமால் ரத்வான் மருத்துவமனையும் போயிருக்கு. ஒரு பில்டிங்ல இருந்த 40 பேரும் உயிரிழந்திருக்காங்க. அதுலயும் சொல்றாங்க, அந்த உடல்கள் எல்லாம் இரும்பு ஆணிகள் குத்தப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னு பார்க்கும்போது, இவங்க தாக்குதல் நடத்தும் போதே இரும்பு ஆணிகள் குத்துற மாதிரி இரும்பு படுற மாதிரியாகத்தான் அவங்க தாக்குதல் நடத்துறாங்க. அதனால அந்த ஏவுகணையை விழுகும் போது அதுக்குள்ள இருந்து வரக்கூடிய இரும்பு ஆணிகள் அங்க இருக்கக்கூடியவங்களுடைய உடம்புல எல்லாம் சதை துண்டிலாம் அந்த வேகத்துல கிளிகளின் கிழிச்செடுத்துருது. அதனாலதான் உடம்பு பார்த்தா முழுசாவே யாருக்குமே கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறதையும் இன்னைக்கு பதிவிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஒரு கொடூரமாக யாருமே தப்பிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இனப்படுகொலை பண்ணிட்டு இருக்காங்க. அத்தனைக்கும் அங்கிருந்தவங்க எல்லாருமே பொதுமக்கள் தான், குழந்தைகள் தான், பெண்கள் தான் சொல்லிட்டு தெரிஞ்சுமே இந்த ஒரு காரியத்தை தான் இஸ்ரேல் ராணுவம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இல்லாம அங்க இயற்கை பேரழிவுகள் இன்னுமே அதிகமாயிடுச்சுன்னு சொல்லலாம். இயற்கை பேரழிவுனா அங்க இப்ப கிளைமேட் என்ன இருக்கு, பனிக்காலமா இருக்குது. அதோட சேர்ந்துட்டு இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னா, அங்க கூடாரங்கள்லாம் எதுவுமே ஒழுங்கா இல்ல. இருக்கக்கூடிய முகாம்கள்லாம் ஏற்கனவே பல தடவை தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதுனால இடிஞ்சு விழுந்துட்டு இருக்குது. அங்கங்க தொங்கிட்டு இருக்கு.
பனிக்காலத்தை சமாளிக்க முடியாத அளவுக்கு இயற்கை பேரழிவுகளாக இருக்குது. அதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் வர வழி இல்லாம இறந்துட்டு இருக்காங்க. போர்வை இல்லை, அங்க தூங்குறதுக்கு இடம் இல்லை, அங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, எந்த ஒரு வசதியும் இல்லாம அந்த பொதுமக்கள் இயற்கை பேரழிவிலும் இறந்துட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம போராளிகள் என்ன செஞ்சாங்கன்னு பார்க்கும்போது, நேத்து போராளிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 பேர்த்த வந்து ஸ்னைப்பர் தாக்குதல்ல இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்தவங்களை சுட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமா வடக்கு காசால இருந்து இஸ்ரேலை நோக்கி வான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயம். வடக்கு காசால இருந்து இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் பண்ணியிருக்காங்க. யோசிச்சுக்கணும், வடக்கு காசால தான் இத்தனை மாசமா வந்து இஸ்ரேல் டேரா போட்டுட்டு இருக்குது. அதுலயும் 80 நாளா பாடப்படுத்திட்டு இருக்காங்க. நேத்து தரை வழியை கூச்சிருக்காங்க, வான் தாக்குதலை அதிகப்படுத்திருக்காங்க. இத்தனை பண்ணியும் கூட வடக்கு காசால இருந்து வான் தாக்குதலை அங்க இருக்கக்கூடிய போராளிகள் இஸ்ரேலை நோக்கி பண்ணியிருக்காங்கன்னா, அப்ப வடக்கு காசா எந்த அளவுக்கு வந்து இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இஸ்ரேல் எவ்வளவு அராஜகம் பண்ணாலும் சரி, கண்ட்ரோல் முழுவதும் வந்து இன்னும் அவங்களால எடுக்க முடியல. அதனாலதான் போராளிகள் உள்ள இருந்து பங்கர்ல இருந்து வெளியே வந்து அங்க வான் தாக்குதலை பண்றாங்க இஸ்ரேலை நோக்கினா. இன்னும் அவங்களால எதுவுமே சாதிக்க முடியலன்னு தான் நேற்று வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதிக படையை வந்து குவிச்சிருக்காங்க. அதுலயும் வந்து இதுக்கு முன்னாடிலாம் கான் யூனிஸ் பகுதி, ரஃபா பகுதியில இருந்து வான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. நேற்று வடக்கு காசால இருந்து பண்ணும்போது லாங் ரேஞ்ச் மிசைலை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து இங்கிருந்து டெல் அவிவ் வரையும் தூரத்துக்கு போகக்கூடிய மிசைலா இருக்கு. அப்படின்னா அவங்கள்ட்ட ஆயுத பற்றாக்குறையே இல்லை, இன்னுமே சக்தி வாய்ந்த ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப டெல் அவிவ் நோக்கி போற அளவுக்கான ஆயுதங்களை கொண்டு நேற்று வந்து இவங்களை இஸ்ரேலை வந்து நேற்று வடக்கு காசால இருந்து போராளிகள் தாக்கியிருக்காங்க. இப்ப இங்க எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம எங்க போயிடலாம்னா சிரியாவுக்கு போயிடலாம். சிரியாவை பொறுத்தளவுக்கு பார்க்கும்போது அங்க வந்து பெரும் சண்டைகள் போயிட்டு இருக்கு. அங்க சொல்றதுக்கே ஒண்ணுமே இல்லை. இப்ப அந்த ஜூலானி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, இஸ்ரேலை வந்து பாராட்டாத குறையா பாராட்டி இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கும் அவங்களுக்கு எந்த சண்டையும் இல்லை, அவங்கள நாங்க ஒண்ணுமே பண்ண போறது இல்லை, நாங்க அவங்கள்ட்ட வம்புக்கு போக போறது இல்லை, அதனால அவங்கள பார்த்தா எங்களுக்கு பயம் இல்லை, நாங்க எதுக்கு அவங்கள பயப்படணும், நாங்க அவங்கள்ட்ட கெடுதல் செஞ்சாதானே அவங்க எங்களை திருப்பி கெடுதல் செய்வாங்க. அவங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நாடு, ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட நாடு இஸ்ரேலு, அதை நாங்க ஒண்ணுமே பண்ண மாட்டோம், எப்பயுமே அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட நாட்டின் மீது எங்களுடைய கைப்படாதுன்னு சொல்லிட்டு ஜூலானி சொல்லியிருக்கான். இப்ப இதை பார்க்கும்போது என்ன தெரியுது, பாலஸ்தீனத்தை புடுங்கி வச்சிருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு ஐநா அங்கீகாரம் கொடுத்திருக்கு. அந்த அங்கீகாரத்தை சிரியா ஏத்துக்குதுன்னா அப்ப சிரியாவும் இனிமேல் இஸ்ரேல ஒரு நாடா ஏத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப இவங்க வந்து பாலஸ்தீனத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாம இப்படி ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. அதனால இஸ்ரேல மேல வந்து எங்களுக்கு எந்த பயமும் இல்லை, பிரச்சனையும் இல்லை, நாங்க சமாதானத்துக்கு தான் போறோம், எங்களுக்குள்ள நல்ல ஒரு பிசினஸ் டீலிங் தான் நாங்க வளர்த்திக்க ஆசைப்படுறோம் அப்படின்னு இருக்காங்க. இதனாலதான் அமெரிக்கா இப்ப என்ன சொல்லியிருக்குன்னா, இஸ்ரேலை பத்தி பெருமையா பேசிட்டாங்க அவங்க, நம்ம உடனே என்ன பண்ணோம், நாம அவங்கள பத்தி பேசணும்னு சொல்லிட்டு, முன்னாடி இருந்த ஆட்சி மாதிரி கிடையாது, இப்ப வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆட்சி, எங்களுக்கும் அவங்களுக்கும் நல்ல உறவு இருக்கு, இப்பதான் சிரியா வந்து வெளிச்சமா இருக்கு, நல்ல பிரகாசமா ஒளிருது, அதனால அவங்களோட வந்து நாங்க பாராட்டுறோம், உறவை பாராட்டுறோம், அவங்களுக்கும் எங்களுக்கும் நடுவுல இனி வந்து நிறைய பிசினஸ் டீலிங்லாம் இருக்கும், அவங்கள நாங்க வந்து ரொம்ப நம்புறோம், அவங்க மூலமா இனி வந்து எங்களை மாதிரியான நாடுகளுக்கு வந்து, அதாவது மத்திய கிழக்குல இருந்து மேற்கத்திய நாடுகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, இஸ்ரேலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கறத நாங்க வந்து இப்ப உறுதியா நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஜூலானியை வந்து பாராட்டியிருக்காங்க. அவங்க ஒரு பெரிய அண்ணன், இஸ்ரேலோட சின்ன அண்ணன் மாதிரி வந்து என்ன பண்ணிருக்காங்க, இப்ப சிரியாவை போதுங்கிற அளவுக்கு வந்து சகோதரத்துவத்தோட வந்து பாராட்டி வச்சிருக்காங்க. அதே நேரத்துல இந்த ஜூலானி என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, துருக்கிக்கு ஒரு பக்கம் சப்போர்ட்டா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சப்போர்ட்டா இருந்துட்டு இருக்கிறதுனால பிற்காலத்துல துருக்கியவே வந்து அமெரிக்கா வந்து வீழ்த்துறதுக்கான வாய்ப்புகள் நெருங்கிட்டு இருக்கு. துருக்கி என்ன செஞ்சிருக்காங்களோ அதை வந்து கடைசியில அமெரிக்கா அவங்களுக்கே திருப்பி செஞ்சதுக்கு பதில் கொடுக்க போறாங்கன்னு தெரியுது. ஏன்னா துருக்கியை பொறுத்தளவுக்கு அங்க குர்தீஸ் இருக்கக்கூடாது, குர்தீஸை ஆயுதத்தை கீழே போடுங்க, சரண்டர் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தொடர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. துருக்கியுடைய பேக்கப் போர்ஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய குர்தீஸ் கூட. அந்த நேரத்துல குர்தீஸை யார் வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க பார்த்தோம், அமெரிக்கா பிடிச்சி வச்சிருக்காங்க. அமெரிக்கா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குர்தீஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க, ஆனா துருக்கி வந்து குர்தீஸை அப்போஸ் பண்றாங்க. அதனால துருக்கி குர்தீஸை அடிச்சா அமெரிக்கா குர்தீஸ்க்காக துருக்கி அடிப்பாங்க அப்படிங்கக்கூடிய அளவுக்கு ஆய்வாளர்கள் வந்து இப்ப வந்து நிலைமை மாறிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. குர்தீஸ்க்கு வந்து தனி ஒரு நாடு வாங்கி கொடுத்துடலாம், வாங்கி கொடுத்துட்டோம்னா அவங்க மூலயமா அந்த எண்ணெய் எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அமெரிக்கா கடத்திட்டு போகலாம்னு சொல்லிட்டு அமெரிக்கா இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அடுத்த கட்ட சண்டையும் சிரியாவில நெருங்கி கொண்டு இருக்கு. அதுவும் பாரபட்சம் இல்லாம போக போது. அதுல வந்து பார்க்கும்போது அழிய போறது துருக்கி தான். துருக்கி வந்து இனி சிரியாக்குள்ள ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற நிலைமைய வந்து இப்ப அமெரிக்கா கொண்டு வரதுக்காக பாத்துட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல இந்த இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, அப்படியே உள்ள போனாங்க. முதல்ல வந்து கோலன் குன்றுகள்ல இருந்து 3 கிராமத்தை பிடிச்சாங்க, அப்புறம் 5 கிராமத்தை பிடிச்சாங்க, அதுக்கப்புறம் ஒரு மலைப்பகுதியை பிடிச்சாங்க. அந்த மலைப்பகுதியில ராணுவ தளத்தை அமைக்கிறோம்னு சொன்னவங்க இப்ப அமைச்சிட்டாங்க. இப்ப அடுத்த வாரம் அதை ஓப்பனிங் பண்ண போறாங்க. சிரியாவுடைய மலைப்பகுதியில இஸ்ரேலுடைய ராணுவத்தை கட்டி வச்சுட்டாங்க, கட்டளை தளத்தை கட்டி வச்சுட்டு அங்க வந்து அதிநவீன ரேடார்கள் எல்லாம் பொருத்தி வச்சு சிரியா, ஈரானு, ஈராக்கு, அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும், லெபனானு எல்லாத்தையும் வாட்ச் பண்றதுக்காக அங்க போய் உட்காந்துட்டாங்க.
சிரியா இனி ஒன்றுத்துக்கும் லாக்கி இல்லாமல் வெத்து வேஸ்ட்டாக போக போகுது. இப்போ வந்து இஸ்ரேல் அதை வந்து ரீஓப்பனிங் பண்ண போகிறாங்க அடுத்த வாரம். 10வதுக்கு வந்து இப்போ ஒரு அணைக்கட்டையும் பிடிச்சி வச்சிருக்காங்க. அப்போ பார்க்கும்போது இஸ்ரேல் வந்து சிரியாக்குள்ள அணைக்கட்டு, மலைப்பகுதி, கிராமங்கள்னு சொல்லி பல விஷயத்த பிடிச்சிட்டாங்க. அங்கே உள்ளுக்குள்ளேயே இருந்த ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இப்போ வேலை இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்திருக்க முக்கியமான நிகழ்வுகள். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் சில தகவல்களோடு சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.